ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் பிளாக். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டியான புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து இதை ஒரு 4 கப்பு தண்ணி அதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள ஜூஸ் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி வரும். இப்போ வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு ஆட் பண்ணி முதல்ல லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ இதில் வந்து ஒரு 5 to 6 வத்தலும் ஒரு ஃப்ரெஷ் கரி லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு நம்ம இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை கப்பு நிலக்கடலையும், ஒரு 8-10 கேஷ்யூம் ஆட் பண்ணி நம்ம அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ இதில் வந்து ஒரு 4-5 வத்தலும் கொஞ்சம் கர்லீஃபும் போட்டு இதை ஃப்ரை பண்ணி நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் அதே எண்ணெயில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இதுவை கூட கொஞ்சம் சால்ட்டும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சால்ட் ஆட் பண்ண வீடியோ மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சர் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதே நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் 1 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு 2 கப் ரைஸை வந்து பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். அதை கூட நம்ம இந்த மிக்சரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த கடலை வகைகளும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ் கரி லீவ்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதுக்கு அந்த ரைஸுக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கணும். எனக்கு நான் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. நான் சால்ட் செக் பண்ணும்போதும் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் இதிலேயே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி திரும்ப நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நீங்கள் சால்ட்டு எல்லாம் அதுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கூட வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையும் அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லா காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.